சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பல்லவன் இல்லம் முதல் சென்னை தலைமைச் செயலகம் மார்ச் 6 பாருங்க. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து ஊழியர்களின் பலன்கள், ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்டவை மறுக்கப்படுவதற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு போதிய நிதி வழங்காததுதான் காரணம் என்று கூறியுள்ள போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. இதற்காக மார்ச் 6 கோட்டை நோக்கி பேரணி நடைபெறும் என போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக CITU, AITUC பணியாளர் சம்மேளனம் ஆகிய சங்கங்களை உள்ளடக்கிய கூட்டமைப்பு விடுத்த அறிக்கையில், ஊதிய பேச்சுவார்த்தை தொடர்பான அறிவிப்பு இல்லாத நிலையில் அடுத்த மாதம் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் பலன்கள், ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்டவை மறுக்கப்படுவதற்கு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு போதிய நிதி வழங்காததுதான் காரணம். அதே நேரம் கடந்த 2022ஆம் ஆண்டு வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்குவதற்கு குழு அமைக்கப்பட்டு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகைக்கு உரிய நிதி ஒதுக்க வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி பல்லவன் இல்லத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்த முடிவு செய்துள்ளோம். மேலும் அரசிடம் நிதி பெறுவதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார்கள். இதன்படியே 2 நாள் முன்பு தான் போராட்டம் நடத்தினார்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு, அதாவது ஜாக்டோ ஜியோ, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருவது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.